26:30. இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. யோசித்து பாருங்க, ஒரு தடவைக்கு 3 தடவை மாடல் படி வரணும். என்ன மாடலோ அந்த மாடல் படி வரணும். ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னார்னா இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். அப்படிதானே? மெய்யாகவே மெய்யாகவேன்னா இம்பார்ட்டன்ட். யோசேப்பு சொல்றாரு பார்வோனுகிட்ட, ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை உனக்கு 2 தடவை கொடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் செய்ய போறாரு, இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். இங்க 3 தடவை சொல்றாரு, அப்ப என்ன அர்த்தம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட்லயும் முக்கியம். சரி ஆண்டவரே, இப்போ ஒரு விஷயம் இருக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நம்ம செய்யற ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா? எவங்கிட்டையும் கொடுக்க மாட்டோம், நம்மளே செய்வோம். கரெக்ட் தானே? நம்ம அப்படித்தானே செய்வோம். எவன்கிட்டயாவது கொடுத்தா என்ன பண்ணிடுவான்? அவங்க எடுத்துருவான். இவர் ஒரு தடவைக்கு 3 தடவை இருக்காரு. அதுல ஒரு தடவை எச்சரிக்கையா இருக்காரு, கேர்ஃபுல்லா இருக்காரு. இப்போ ஒருத்தன் கூட வந்து கேட்கறான், நான் வேணா, ஏன்னா பொதுவா நம்ம கூட இருக்க பிள்ளைங்க என்ன செய்யணும், நம்ம ஒண்ணு செய்யணும்னா அதுங்க என்ன செய்யும்? ஐயோ பாஸ்டர் செய்யறாரு அப்படின்ட்டு உடனே கொடுங்க நான் செய்யறேன்பா. அது இயல்பு, அப்படிதானே? நம்மளும் என்ன பண்ணுவோம்? செய்யலாம் தான் நினைப்போம். ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தூர போயிரு, இது முக்கியமான விஷயம், எச்சரிக்கையா இருன்னு சொல்லியிருக்காரு, இது மிஸ் ஆகக்கூடாது, அதனால நீ என்ன பண்ண, நானே பார்த்துக்கிறேன், நீ தலையிடாத, அப்படித்தானே சொல்லுவான். இவர் கொடுக்கும் போதே சொல்லிட்டாரு, நான் கொஞ்சம் பேரை தரேன், பெசலியல தரேன், அகோலிய தரேன், ஞான இருதயம் உள்ளவங்களை தரேன், அவங்கள வச்சு செய். ஆண்டவரே ரொம்ப கேர்ஃபுல்லுங்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன், ஆனா இதை இன்னொருத்தரை வச்சு செய்ய சொல்றீங்களா, நானே செஞ்சுட்டுமா? நோ, அவங்ககிட்டே கொடு. நீ என்ன செய்ய? அவங்ககிட்டே கொடு. சில நேரத்துல இது என்னுடைய மினிஸ்ட்ரியில் நடந்த சம்பவம். என்கிட்ட ஆரம்பத்தில் ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பிக்கிட்ட வந்து ஒரு சுபாவம் இருந்துச்சு. என்ன சுபாவம் இருந்துச்சுன்னா, எதை போட்டாலும் உடைப்பான். அவனுக்கு அப்படி ஒரு கிருபை. அவன் எது தொட்டாலும் என்ன ஆகும்? உடையும், டம்மு டம்முன்னு உடையும். அது எப்படித்தான் தெரியாது. புது சாம்சங் போன் வாங்கியிருந்தோம். முதல் நாள் தான் சார்ஜ் போட்டோன்னா போன் உள்ள வெடிச்சிருச்சு, வெளியே வெடிக்கல. சாம்சங்ல கொண்டு போய் சர்வீஸ்ல கொடுத்தா அவன் சொல்றான், எங்க ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு வெடிப்பை நாங்க பார்த்தது இல்ல. அது எப்படி வெளியே வெடிக்காம உள்ள மட்டும் வெடிச்சிச்சு, அதுவும் அந்த மதர் போர்டுன்னு உள்ள சொல்லுவாங்க, அந்த போர்டு மட்டும் வெடிச்சிருக்கு. நான் இவனை கேட்டேன், என்னடா பண்ண? ஒன்றும் பண்ணலண்ணே. அவன் ஆக்சுவலா ஒன்றும் பண்ணல, அவங்ககிட்ட ஒரு ஸ்பிரிட் அது அப்படிதான். அப்போ அவனை என்கிட்ட ஒரு பாஸ்டர் அனுப்பினாரு. அந்த பாஸ்டர் கிட்ட கேட்டேன், என்ன இவன் இப்படி பண்றான்னு. அவர் சொன்னாரு, பேசாம அவனை திருப்பி எங்கிட்டயும் அனுப்பிடுங்க, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா என்ன பண்ணிருங்க, எங்கிட்டயும் அனுப்புறீங்க, நானே பாத்துக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, அனுப்பாத. அவனை எதுக்கு கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட? அவனை சரி பண்ண தான் கொடுத்துருக்கேன். ஆனா அதுக்கு எனக்கான செலவு 13,000. அந்த சாம்சங் போனுடைய விலை 13,000. ஆண்டவர் சொன்னாரு, அவனை உனக்கு எதுக்கு அனுப்பியிருக்கேன்னா சரி பண்றதுக்கு அனுப்பியிருக்கிறேன். இப்போ அவன் 3 சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கான். நான் ஒருவேளை அன்னைக்கு அவனை திருப்பி அனுப்பி இருந்தா அவன் அதை விட பெரிய பாஸ்டரோட மாறி இருக்கலாம், தெரியாது. ஆனா அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லாமல் போயிருக்கும். எங்கிட்ட இருந்து போனான்ற ஆசீர்வாதம். சில நேரங்கள்ல கர்த்தர் ஒரு சிலரை உங்ககிட்ட கொடுப்பாரு, அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு முக்கியமான வேலை அவருக்கு இருக்கும், அதை உங்க வழியா கொடுப்பாரு, அவன் வச்சுதான் செய்ய சொல்லுவாரு. ஆனா அவன் செய்யாதவனா இருப்பான். நீங்க எப்படி இந்த விஷயம் அவன்கிட்ட கொண்டு போவீங்க? இந்த உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு, அந்த தரிசனத்தை உங்க கூட இருக்கிறவங்கிட்ட என்ன பண்ணணும்? கன்வே பண்ணணும். அது அவனுக்குள்ள போகணும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட 2 பேரு. ஒன்னு ஏனோக்கு. ஏனோக்கு கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஏனோக்கு ஒரு தரிசனத்தை பார்த்துட்டாரு. என்ன பார்த்துட்டாருன்னா, 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயந்திருக்க. இந்த தரிசனத்தை ஏனோக்கால மெத்துசலாக்குள்ள கொண்டு போக முடியல. மெத்துசலா யாருன்னா அவர் பையன். இந்த தரிசனம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே யார் தான்? மெத்துசலா தான். அவன் பிறக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இவரோட தரிசனம் யாருக்குள்ள போல? மெத்துசலாக்குள்ள போல. ஆனா அதே தரிசனம் நோவாவுக்கு கொடுக்கப்படுது. சேம் தரிசனம். உலகம் அழிய போகுது. ஆனா நோவாவால் அந்த தரிசனத்தை அவர் மனைவிக்குள்ள, அவன் பிள்ளைகளுக்குள்ள, அவன் பிள்ளைகளின் மனைவிக்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சு பாருங்க. அதுதான் நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தார். இன்னைக்கு உங்ககிட்ட கொடுத்த தரிசனத்தை இன்னொருத்தங்கிட்ட கொண்டு போறதுக்கு உங்களால முடியல, பாடு அனுபவிக்கிறோம். சரி, அதையும் விடுங்க, அதை விட ரொம்ப கஷ்டம். உங்களுக்குள்ள உள்ளதை உங்க பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போக முடியுதா? அதை விட கஷ்டம். இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். உங்களுக்குள்ள உள்ளதை உங்க விசுவாசிகளை கொண்டு போக முடியுதா? நீங்க பயங்கரமா எழுப்புதலா ஜெபம் பண்றீங்க, அது வேற ஒண்ணு உட்காந்துருக்கும் அப்படியே.
அப்ப எனக்குள்ள கொடுக்கிற பாரத்தை என்னால எங்க கொண்டு போக முடியல, அவனுக்குள்ள கொண்டு போக முடியல. அப்ப இதை செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பெசலெயேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த. அங்கதான் விஷயமே இருக்கு. நீங்க அவங்கிட்ட சொல்லிருவீங்க, கர்த்தர் சொன்ன மாடல் உங்ககிட்ட இருக்கு, அந்த மாடல் அவனுக்கு இருக்கு. ஆனா என்ன இல்லைன்னா அவன் இருதயத்தில் எழுப்புதல் இல்லை. நல்லா கவனிங்க, நீங்க கொடுக்கிற வேலையை செய்யறதுக்கு டேலண்ட் உள்ளவன் கிடைப்பான். கர்த்தர் உங்ககிட்ட சொன்ன வேலையை செய்யறதுக்கு டேலண்ட் உள்ளவன் பத்தாது, ரிவைவல் உள்ளவன் வேணும். அவனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். இவ்வளவு வேலையும் கரெக்டா ஏன் அவன் செஞ்சு முடிச்சான் வசனம் சொல்லுதுன்னா, அவன் டேலண்ட் உள்ளவன் இருக்குல்ல, அவனை விட டேலண்ட் மோசே விட டேலண்ட் ஆனவன் ஈஜிப்ட்ல இருந்திருக்கலாம். ஏன் இதை விட டேலண்ட் ஆனவங்க உள்ளுக்குள்ளேயே வேற ஒருத்தர் இருந்திருக்கலாம். ஆனா இவனுக்குள்ள மட்டும்தான் அந்த இருதயத்தில் எழுப்புதல் இருந்துச்சு. புரியுதா? இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை ஏன் ஒரு ஆளை வச்சு உங்களால செய்ய முடியலன்னா, அவன் இருதயத்துல ரிவைவல் வரணும். நீங்க உங்க பிளான சொன்னதுனால மட்டும் அவன் செஞ்சிட மாட்டான், உள் வாங்கிடுவான். பிளான உள் வாங்கிடுவான். என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு என்ன தெரியாதுன்னா, இது காட்ஸ் பிளான், இது பரலோகத்தின் திட்டம். இந்த ஆசாரியப்பு கூடாரத்துக்கு பின்னால் இயேசு இருக்கிறார். இது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு கர்த்தருடையதான நோக்கம் இருக்கு. ஒரு பஸ்கு ஆட்டுக்குட்டினா இயேசு, ஒரு மர உடன்படிக்கை பெட்டினா இயேசு. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் வேணும். அந்த ரெவலேஷன் இருக்கிறவனுக்குள்ள தான் ரிவைவல் வரும். ரிவைவல் இருக்கிறவனால தான் அதை செஞ்சு முடிக்க முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. இப்போ உங்ககிட்ட பிரச்சனை என்ன இருக்குன்னா, நீங்க இந்த சுத்தமானது அசுத்தமானது பாத்தீங்கல்ல, சுத்தமானது அசுத்தமானது பாத்தீங்களா? ஆனா நீங்க வீக்கா நினைக்கிற அந்த பர்சனுக்குள்ளதான் ரிவைவல் இருதயம் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க எந்த பர்சனை வீக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவனுக்குள்ள என்ன இருக்கும்? ரிவைவல், அந்த இருதயம் இருக்கும். அவனுக்குள்ள கர்த்தரை பத்தின ஒரு வேட்கை இருக்கும். ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு அகனி இருக்கும், ஏதாவது பண்ணணும் செஞ்சிடணும் இருக்கும். ஆனா வெளியே பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் பர்சனா இருப்பான். இப்போ சாமுவேல் போயிட்டாரு. சாமுவேல் போய் அங்க நிக்கும் போது முதல்ல ஈசாவுடைய முதல் பையன் இருக்கான். அவன் பேர் என்னது? ஃபர்ஸ்ட் பையன் பேர் என்னது? எலியாப். இப்ப பாருங்க, இவர் அபிஷேகம் பண்ண போயிட்டாரு கிட்ட, இவன் தான் ஆக்கும் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, குவாலிஃபிகேஷனை பாக்குற தம்பி, குவாலிஃபைட் பர்சன். எதுல குவாலிஃபைட்? எவ்ரிதிங் இஸ் குவாலிஃபைட். நல்லா படிச்சிருக்காரு, டபுள் டிகிரி, நல்ல மரியாதை, சும்மா அப்படி பண்ணுவாரு. ஒரு வேலையை கொடுத்தா எள்ளுனா எண்ணெயா நிப்பாரு, எல்லாம் சூப்பர். ஆனால் நீங்க பாக்குற பார்வையில அந்த ஆசாரியப்பு கூடத்தை கட்ட முடியாது. நீங்க பாக்குற பார்வையில உங்க ஊழியத்தை செஞ்சு முடிக்க முடியாது. நீங்க பாக்குற பார்வையில உங்க ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா நீங்க பாக்குற பார்வை எல்லாம் எப்படி இருக்குன்னா, சரீர பிரகாரமாய், மனுஷ பாக்குற பிரகாரமாய் பாக்குறீர்கள். உள்ள பாக்குற தம்பி, அந்த இருதயத்துல ரிவைவல் இருக்கான்னு பாக்குறேன். வெளியே அவன் பாக்குறதுக்கு உங்க எல்லாராலையும் வெறுக்கப்படுகிறவன். எவன் வார்த்தை? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே என்ன சொல்றாரு? கீழே சாமுவேல் தாவீது வர்றத பாக்குறாருல்ல. அப்பொழுது கர்த்தர் இவன் தான் நீ எழுந்து. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனை பார்க்கும்போது, இவனா பையன் சின்ன பையனா இருக்கான், அழகாலாம் இருக்கான், ராஜாவா இவன் இப்படி இருக்கான். ஆனா இவன் எலியாப் ஆளு செம ஸ்டவுட். ராஜாங்கிறதுக்கு ஒரு கம்பீரம் வேணும்ல, இல்லையா? ராஜாங்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? ஒரு கம்பீரம் இருக்கணும்ல. அப்படி பார்த்தா எலியாப் தான் கரெக்ட். இவன் சின்ன பையன். ஆண்டவர் சொல்றாரு, ஏந்திரிச்சு போ. எலியாவை பார்க்கும்போது ஏந்திரிச்சு போ இல்ல, ஏஞ்சி இவர் போயிட்டாரு கிட்ட. இருறா அவசரப்படாதரா, இவன் இல்லடா. ஆனா தாவீது வரும்போது எழுந்து போ. இவன் உட்காந்துட்டே இருக்கான். இந்த பையனா இவனா அப்படின்னு இந்த சவுல போய் அபிஷேகம் பண்ணுன்னு அனனியா கிட்ட சொல்லுவாங்க. இவரு ஆண்டவருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. சவுலா இந்த சபைகளை துன்பப்படுத்துகிறவன். அவர் அந்த வேர்டை சொல்லுவார். ஆண்டவர் எனக்கு தெரியும் பாரு, எனக்கு தெரியும். என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கிற,
நீ பார்க்கிற பார்வை மனுஷர் பார்க்கிற பார்வை. நீங்க எல்லாம் சவுலை எப்படி பாக்குறீங்க? சபையை துன்பப்படுத்துறவனா பாக்குறீங்க. நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? அவன் சபையை கட்டுகிறவன், அவன் தான் சபையின் அஸ்திவாரம், அவனை கொண்டுதான் நான் அத்தனையும் செய்ய போகிறவன். உனக்கு இடிக்கிறவனா தெரியறான், எனக்கு கற்றவனா தெரியறான் அவன். இந்த பார்வையில நீ ஒருத்தனை பார்த்தா மட்டும்தான் உங்க திட்டத்தை அவங்கிட்ட வச்சு நிறைவேற்ற முடியும் உங்களால. இன்னைக்கு எடுக்கும் போதே உங்களுடைய செலக்ஷன் எப்படி இருக்கு? தம்பி ஐடி முடிச்சிருக்காரு, பிரைஸ் தி லார்ட் தம்பி, வாங்க நமக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு ஆள் தேவைப்படுது. இப்ப நமக்கே நம்மள அறியாம டிஃபால்ட்டா நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம் பதிஞ்சு கிடக்கு. அவர் என்ன முடிச்சிருக்காரு, அதுக்கேத்த மினிஸ்ட்ரி நம்ம கிட்ட என்ன இருக்கு, அவனை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அவனை இதுக்கு கொண்டு வரலாமா? ஆண்டவர் சொல்றார், அவனை அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. நான் அவனை உங்ககிட்ட கொடுத்தது இன்ஜினியர் ஆக்கணும்னா நான் அங்கேயே வச்சு ஆக்கியிருப்பேன். நான் அவனை உங்ககிட்ட கொடுத்தது ஊழியக்காரனை மாற்றுவதற்கு. அப்பத்துல இருந்து ஒரு மைண்ட் செட் மாறுச்சு. என்ன மைண்ட் செட் மாறுச்சு? அவன் இருதயத்தில் தேவனுக்கு ஏற்றவனா இருக்கிறானா இல்லையா? இவ்வளவுதான் நம்ம கேள்வி. வெளியே அவன் குவாலிஃபைடே இல்ல, ஒண்ணுமே இல்ல, மண்ணுக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மண்டை கொண்டாந்து ஒரு 50 ஊழியக்கார மத்தியில் நிக்க வச்சு பேச வைக்க கர்த்தரால் முடியும். அதுக்கு நான் சாட்சி. என்ன நிக்க வச்சிருக்காரு ஒரு மண்ணை கொண்டாந்து. அப்ப கர்த்தர் எந்த மண்ணையும் ரெடி பண்ணுவார், ஆனால் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும். அதான் இங்க இம்பார்ட்டன்ட். அப்ப இவ்வளவு பெரிய ஆசாரிப்பு கூடாரத்தை, பரலோகத்தின் திட்டத்தை, இயேசு கிறிஸ்துனுடைய மாடலை ரொம்ப கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை யாரால செய்ய முடியும் தெரியுமா? எல்லாராலையும் செய்ய முடியாது. அவன் என்ன குவாலிஃபிகேஷன் முக்கியம் இல்ல, அவன் இருதயத்தில் எழுப்புதல் உள்ளவனாய் இருக்கணும். அவனுக்கு தேவனை பத்தின ஒரு ரிவைவல் இருக்கணும் இருதயத்துல. அவன் மேலதான் கர்த்தருடைய ஆவி தங்கி இருக்கும். அவனை கர்த்தர் சூஸ் பண்ணுவாரு. நீங்க அவங்கிட்ட உங்க பிளானை கொடுத்து பாருங்க, உங்க பிளான் கர்த்தர் சொன்னபடி அப்படியே இருக்கும். வசனம் என்ன சொல்லி முடியுது? கர்த்தர் சொன்னபடியெல்லாம் அவர்கள் செய்திருந்தார்கள். மோசே அதை பார்த்தான், அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற வர 2வது ஜெனரேஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இருதயத்தில் எழுப்புதல் உள்ளவனா இருக்கணும். அந்த ரிவைவலுக்கு என்ன காரணம்? அவங்க அத்தனை பேரும் ஒரு ஒன்னஸ். அவங்க அத்தனை பேர் எப்படி இருந்தாங்க? அந்த காட்ஸ் கிங்டம், காட்ஸ் பிளான்ல ஒன்னஸ். நாம எல்லாம் தேவனுடைய திட்டத்தை செய்கிறோம். அதனாலதான் நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல இருந்து கிட்டத்தட்ட 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிங்க. நான் சொல்ற வசனத்தெல்லாம் வாசிங்க. 1:14 வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு. எப்படி ஒருமனப்பட்டு? 2:1 வாசிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு. எப்படி? 44 வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அடுத்து எப்படி இருந்தாங்க? 46 வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. எப்படி ஒருமனப்பட்டவர்களாய்? 4ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு. தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளவு பெரிய ரிவைவல், அந்த இருதயத்துல எழுப்புதல் ஏன் எப்படி வரணும்னா, இவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தில் ஒரு மனமா இருந்தாங்க. காட்ஸ் கிங்டம், தேவனுடைய திட்டத்தை செய்வது. அந்த இருதயம் உள்ளவங்க உங்க கூட எல்லாரும் இருந்தாங்கன்னா அதான் ரிவைவல். அவனை கொண்டுதான் ரிவைவல் கொண்டு வர முடியும். நீங்க யாரை வச்சு ரிவைவல் கொண்டு வர விரும்புறீங்க? டேலண்டட் ஃபெல்லோ. நீங்க யாரை வச்சு ரிவைவல் கொண்டு வர விரும்புறீங்க? உங்களுக்கு ஒபீடியன்ட் ஆனவன். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒபீடியன்ட் ஆனவன் ரிவைவலுக்கு காரணமா இருக்க மாட்டான். ரிவைவலுக்கு காரணமா இருக்கிறவன் உங்களுக்கு ஒபீடியன்ட்டா இருப்பான். நான் சொல்றது புரியுதா? புரியலையா? உங்களுக்கு ஒபீடியன்ட்டா இருக்கிற எல்லாரும் ரிவைவல் காரணமா இருக்க மாட்டான். ஆனா அவனை கொண்டு கர்த்தர் ரிவைவல் பண்றாருன்னா அவன் உங்களுடைய திட்டத்துக்கு ஒபீடியன்ட்டா இருப்பான். ஏன்னா திட்டம் உங்ககிட்ட இருக்கு, ரிவைவல் அவங்கிட்ட இருக்கு. சொல்றது புரியுதா? மோசேக்கு எல்லாரும் கீழ்ப்படியில, ஆனா கீழ்ப்படிஞ்ச எல்லாரும் மேலையும் ரிவைவல் இல்ல. ஆனா ரிவைவலுக்கு யாரெல்லாம் பிக்ஸ் பண்ணாரோ அத்தனை பேரும் மோசேக்கு கீழ்ப்படிச்சிருந்தான். ஏன் அந்த கீழ்ப்படிதல்? என்ன கீழ்ப்படிதல்? பரலோகத்தின் திட்டத்துக்கு கீழ்ப்படிதல். மோசே கிட்ட பரலோக திட்டம் இருக்கு, அந்த திட்டம் எங்கிட்ட வருது, நான் அதை செஞ்சு முடிச்சா பரலோகம் என்னை ஆசீர்வதிக்கும். ஆனா சேனல் மோசே. இந்த இதுதான் கர்த்தர் உண்டாக்குறதான பிளான். இந்த ரிவைவல் உள்ளவன் அத்தனை பேருக்குள்ளே ஒன்னஸ் இருக்கும். ஒன்னஸ் கிட்ட இருக்கிறவங்கிட்ட ரிவைவல் இருக்கும். இதுதான் காடோட திட்டம். இவ்வளவுக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? ஒன்னஸ். அந்த ஒன்னஸ் யாருக்கு இருந்துச்சு? இருதயத்தில் எழுப்புதல் உள்ளவனுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன இருக்கு? ஒன்னஸ்ங்கிறதே கிடையாது, எவங்கிட்டையும் கிடையாது, சபைகளுக்குள்ள கிடையாது, ஒரு சபைக்குள்ள கிடையாது. எப்படி உங்களுக்குள்ள ரிவைவல் வரும்?
அப்போ இருதயம் எப்படி இருக்கணும்? எழுப்புதல் நிறைந்த இருதயம் இருக்கணும். அவனை கொண்டுதான் கர்த்தருடைய சித்தம் செய்ய முடியும். அவனை வச்சு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பவும் சொல்றேன், டேலண்ட் உள்ளவங்க நான் குறைவா சொல்லல, இல்ல யாரையுமே குறைவா சொல்லல. இருதயம் தான் இம்பார்ட்டன்ட். இங்க ரிவைவல் இருக்கா, இது கர்த்தர் ஏவனதாக இருக்குதா, இதைத்தான் நீங்கள் நானும் பார்க்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாய் வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசி. இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். இப்ப தாவீது சாலமோனுகிட்ட சொல்றாரு, இந்த காரியத்தை செய்வதற்கு நீ எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாரு, வெரி கேர்ஃபுல். அதே வேர்ட் மோசே கிட்ட சொன்ன அதே சேம் வேர்ட். ஆனா இங்கேயும் பாருங்க, அதே விஷயம் தான் இங்க நடக்கும். வாசிங்க அதே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் அப்ப சாலமோனுக்கு என்ன கொடுத்துட்டாரு? மாடல் கொடுத்தாச்சு. சாலமோன் ஒன்னும் செய்ய வேண்டியது இல்ல. மாடல் பரலோகத்துல இருந்து யாருக்கிட்ட வந்துருச்சு? தாவீது கிட்ட வந்துருச்சு. அடுத்து 12வது வசனம். ஆவியினால் தனக்கு இது நீங்க வாசிக்கிறதுலாம் புதிய ஏற்பாடு இல்ல, பழைய ஏற்பாட்டு ஆலயத்துக்கு கர்த்தர் சொல்றாரு. ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளையும் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாடல் ஆவியினாலே கொடுக்கப்பட்ட மாடல். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பரலோகத்திலிருந்து மோசேக்கு கொடுக்கப்பட்டது ஒரு மாடல். இது ஆவியானவர் வெளிப்படுத்தின மாடல் ஆலயத்துக்கு. இது வேற ஆலயம், இது ஆசாரிப்பு கூடாரம் இல்ல, இது ஆலயம். புரியுதா உங்களுக்கு? இது ஆலயம். 18வது வசனம் வாசிங்க. தூபம் காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபின்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து, அதுக்கும் மாடல். அப்ப அந்த ஆலயத்தினுடைய மொத்தம் என்ன மாடல்? காட்ஸ் மாடல், ஆவியானவருடைய மாடல். நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த மாடல் எல்லாம் யாருது தெரியுமா? 19வது வசனம். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவை எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றார். மாடலை வரைஞ்சு கொடுத்தது யாரு? காட். ஆண்டவர் வரைஞ்சு கொடுத்திருக்காரு மாடல். அப்ப இந்த மாடலை எல்லாம் மோசே பார்த்தா, ஆனா இங்க வரைஞ்சி ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாச்சு. கர்த்தரே வரைஞ்சு கொடுத்துட்டாரு மாடல். இந்த மாடல் எல்லாம் வரைஞ்சு கொடுத்துட்டாரு. இப்ப இதன்படி செய்வதற்கு நீ என்னவாயிரு? இப்போ சர்ச்சு கர்த்தர் கொடுத்த மாடல்ல இருக்கா? இப்ப இருக்க சர்ச்சு ஆவியானவர் உங்களுக்கு சொன்ன மாடல்ல இருக்கா? தட்ஸ் a question. ஏன்னா வசனம் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமா, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சபை ஆவியானவர் எழுதி கொடுத்த மாடல்ல இருக்கா? அப்படி இல்லாவிட்டால் நீங்க காட்ஸ் வில்குள்ள இல்லைன்னு அர்த்தம். திருப்பி சொல்றாரு. இப்ப நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் என்பது நீங்களும் நானும் இல்லையா? நாம தான் சர்ச். இந்த டெம்பிள் ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட மாடல்ல இருக்கா? வாசிங்க, அந்த வசனத்தை முடிக்கலாம். வாசிங்க 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகமம். கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடித்த போது இப்போ என்ன ஆவியானவர் மாடல் காட்டினாரோ அந்த மாடலை தாவீது யாருக்கிட்ட கொடுத்துட்டாரு? சாலமோன்ட்ட கொடுத்துட்டாரு. இப்ப சாலமோன் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப என்ன நடந்துச்சு? 14வது வசனம் வாசி. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை முழுவதும் மூடணும்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ஆலயம் கர்த்தருடையதான திட்டத்தின்படி, மாதிரியின்படி செய்து முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் அந்த ஷெக்கினா மகிமை இல்ல? ஆவியானுடைய நடத்துதல் ஏன் ஆலயத்துல இல்ல? நீங்க என்ன சொல்றீங்க? நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், நான் நல்லா தான் வந்து நிக்கிறேன்,
ஆனா என் சபையில ஒரு 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 ஆவியின் அனலே கிடையாது. ஜனங்கள்லாம் மண்ணு மாதிரி இருக்கு. இல்ல, ஜனங்க மண்ணு மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்தாரு இல்லையா? ஆடு ஆலயத்துக்குள்ள எப்படி இருக்கும்? ஒவ்வொரு சர்ச்சுக்குள்ளையும் 5 வகையான ஆடு இருக்கும். the weaker one, அடுத்து காயம்பட்டது, உடைஞ்சு போனது, முறிஞ்சது, அடுத்து நசல் கொண்டது, நோய் கொண்டது, அப்புறம் துரத்துண்டது, அப்புறம் காணாமல் போனது. 5 இருக்கும். இந்த 5 வகையான ஆடோட தான் சர்ச்சு இருக்கும். சபை என்பது பலவீனமானவர்களை கொண்டது. சபை என்பது உடைஞ்சு போனவங்களோடு கூட இருப்பது. சபை என்பது ஆவிக்குரிய வியாதியோடு கூட இருக்கும். சில நேரத்துல சபை துரத்துண்டு செதறி போற நிலைமையில இருக்கும். சில நேரத்துல சபையில கொஞ்சம் ஆத்மா கர்த்தருக்குள்ள காணாமல் போயிருக்கும். இதெல்லாம் உள்ள இருக்கும். ஆனா இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமை எப்படி நிரப்பணும்னா, நீங்க ஆலயத்தை கர்த்தர் சொன்னபடி நடத்துனீங்கன்னா ஆவியானவர் உள்ளே வந்து மூடுவார். ஆவியானவர் மூடினார்னா 5 சரியாயிடும். ஹீலர் வந்தா ஹீலிங் ஆகணும் தானே? ஆமா தானே? அந்த பரிசுத்தாவின் மகிமைக்கு என்ன ஒரு வல்லமை உண்டுனா இந்த 5 சரி பண்ணிடும். ஆனா அதுக்கு தேவை ஷெகனா மகிமை. அந்த ஷெகனா மகிமை வேணும்னா அந்த ஆலயம் கர்த்தர் சொன்னபடி கட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த மாதிரியின்படி இருக்கணும். இன்னைக்கு சர்ச் கர்த்தர் சொன்னபடி இருக்கா? உங்க ஆராதனையில இருந்து, செய்தியில இருந்து, உங்களுடையதான நடத்துதல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து, இஸ் தட் a காட்ஸ் மாடல்? அதான் கேள்வி. ஒவ்வொரு சபையும், நான் உடனே சர்ச்சை பத்தி பேசுறேன், எவாஞ்சலிசம் பேசல. சபை என்பது 5 வகையான ஊழியங்களை உள்ளடக்கினது. உங்க சபைக்குள்ள இருக்கிற எவாஞ்சலிஸ்ட், உங்க சபைக்குள்ள இருக்கிற ப்ராஃபட், உங்க சபைக்குள்ள இருக்கிற அப்போஸ்தல், உங்க சபைக்குள்ள இருக்கிற டீச்சர், உங்க சபைக்குள்ள இருக்கக்கூடிய பாஸ்டர், அத்தனை பேரும் காட்ஸ் வில்ல இருக்காங்களா? அந்த காட்ஸ் வில்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மகிமை உங்கள் சபையை நிரப்பி இருக்கும். அந்த மகிமை நிரப்பி இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை ஆடும் ஹீல் ஆகும். நீங்க தனியா ஹீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தானா ஹீல் ஆகும். ஏன்னா ஆவியானவருக்கு அப்படி ஒரு மகிமை, அந்த வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியிலே நிரப்பி இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். பரிசுத்தாவில நிரம்புனா இது தானா நடக்கும். அப்ப பரிசுத்தாவி சபைக்குள்ள இருந்தா இது தானா நடக்கும். ஆனா உங்க சபை ஆவியில மூடப்பட்டிருக்கா? ஆவியானவர் உங்களை மூடி இருக்கிறாரனா? இன்னைக்கு அதான் கொஸ்டின், அதான் கேள்வி. நீங்க ஒரு 1/2 மணி நேரம் நீர்வீழ்ச்சி நினைஞ்சு பாருங்க. வெளியே வரும்போது ஈரம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அந்த ஈரம் போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரமா அது ஆகுமா ஆகாதா? சில நேரத்துல வீடு வர வரைக்கும் அந்த ஈரம் போகாது இல்லையா? ஆனா ஆவியில் நிறைஞ்சிட்டு வெளியே வர ஒரு அடையாளம் இல்லையே. நீங்க வெளியே நல்ல வெயில்ல போயிட்டு வாங்க, உங்க முகம் கருகி போகுமா இருக்காதா? ஒரு மாதிரி இருக்கும்ல. பார்த்தவனே கேட்கறான்ல, என்ன முகம் ஒரு மாதிரி இருக்கு, வெயில் பயங்கரம் சொல்றீங்க தானே? உண்மைதானே நான் சொல்றது? நல்லா ஒரு 8 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு அப்படியே வாங்க, என்ன தூங்க மூஞ்சின்னு சொல்றானா இல்லையா? அப்ப நீ ஒரு வேலையை 2 மணி நேரம் செஞ்சினா உன் முகத்துல அது வெளிப்படுமா படாதா? அப்ப ஆவியா நிரம்பினா தெரியணுமா தெரிய வேணாமா? அப்ப சர்ச்சுக்கு 2 மணி நேரம் வந்துட்டு போயிருக்கிற, வாட் இஸ் தி ரிசல்ட்? ஆவியானவர் என்ன ஹீல் பண்ணாரு? ஒரு ஹீலிங்கும் கிடையாது. நீங்களே தான் அப்புறம் சாட்சி கொடுக்குறீங்க 6 மாசம் கழிச்சு, சர்ச்சில் ஒரு ரிசல்ட்டுமே இல்லைங்க. திருப்பியும் சொல்றேன், crowd is not the result, quantity is not the result, quality is the result. இதெல்லாம் அபிஷேகம். அபிஷேகம்னா என்ன தெரியுமா? ஹீலிங் நடந்திருக்கணும், உள்ள டெலிவரன்ஸ் நடந்திருக்கணும். அவனுக்குள்ள சொல்றேன் நான் சொல்றது. வெளியே டெலிவரன்ஸ்லாம் ரெண்டாவது, உள்ள சொல்லிட்டு இருக்கேன். ஆவியானவர் உள்ள அவனை மாத்தி இருக்கணும்ல. இப்ப பேதுரு இயேசுவோட இருக்கிறாரு, இருந்த உடனே 3.5 வருஷம் இருக்காரு. இருந்த உடனே அந்த அம்மா கேக்குது, நீயும் அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தானே, உன் பேச்சு காட்டுகிறது இல்லையா? இயேசு கூட 3.5 வருஷம் இருந்தா பேதுரு எப்படி பேசுறாரு? இயேசு மாதிரி பேசுறாரு, கலிலேயன் மாதிரி பேசுறாரு. இப்ப சொல்லுங்க, ஆவியில 30 வருஷமா நிரம்பி இருக்கீங்க, ஆவியின் தரிசனம் உங்ககிட்ட இருக்கா? அந்த அந்த சாயல் இருக்கா? உங்க சபையில இருக்கா? இன்னைக்கு ஆவியானவரால் கொடுத்த மாடல் சர்ச்சு இருந்தால் அபிஷேகம் இருக்கும். அபிஷேகம் இருந்தால் உள்ளே மாற்றம் இருக்கும். இன்னைக்கு அதான் இல்ல, இன்னைக்கு அதான் நடக்கல சர்ச்சில். அப்ப கர்த்தர் சொன்ன, கற்பித்த, காண்பித்த, எழுதி கொடுத்த அந்த மாடல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எச்சரிக்கையாயிரு. இப்ப ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி திங், ஆராதனையிலிருந்து, பாடல்ல இருந்து, செய்தியிலிருந்து, காணிக்கையிலிருந்து எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படிதான் இருக்கணும்.
ஒரு சபைக்குள்ள இருக்கிற ஒரு ஆண் மகன் இப்படி இருக்கணும், ஒரு பெண் மகன் இப்படி இருக்கணும், ஒரு கணவன் இப்படி இருக்கணும், ஒரு மனைவி இப்படி இருக்கணும், ஒரு காணிக்கையிலிருந்து எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படிதான் இருக்கணும். ஒரு சபைக்குள்ள இருக்கிற ஒரு ஆண் மகன் இப்படி இருக்கணும், ஒரு பெண் மகன் இப்படி இருக்கணும், ஒரு கணவன் இப்படி இருக்கணும், ஒரு மனைவி இப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகள் இப்படி இருக்கணும், ஒரு போதகன் இப்படி இருக்கணும், ஒரு டீச்சர் இப்படி இருக்கணும், எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. அவர் சொன்ன அதன்படி எச்சரிக்கையாயிரு. கரெக்டா பர்ஃபெக்டா ஒரு சர்ச் இருக்குமானால் அந்த சர்ச் தான் ரிவைவல், அந்த சர்ச் தான் ஷெக்கினா மகிமை, அந்த சபையில் தான் இருதயத்தில் எழுப்புதல் அவர்கள் இருப்பார்கள், அந்த சபை தான் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இது வந்து ஒரு செயின் ப்ராசஸ். எங்கேயோ சரி பண்ணா எங்கேயோ நடக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, சில நேரத்தில் பாத்தீங்கன்னா சில வியாதிகள் வந்த உடனே நம்ம டாக்டர்கிட்ட போய் என்ன செய்வோம், அந்த மேலே பூசுறதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் கேட்போம். அவர் வெறும் ஆயின்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாரு, 2 மாத்திரையும் கொடுப்பாரு. ஏன்னா ஆயின்மெண்ட் மேலே போடுறதுக்கு, டேப்லெட்டு உள்ள ஹீல் பண்றதுக்கு. உள்ள ஹீல் ஆகாம வெறும் ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மேல இருக்கிற கலர் வேணா மாறும், உள்ள இருக்கிறது ஆறாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ உள்ளேயும் ஹீல் ஆகணும். சில நேரத்தில் உள்ள ஹீல் ஆனா தானா இதுவும் மாறும். நீங்க சில உடம்புல கீரெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்க மேல ஆயின்மெண்ட் போடுவீங்க தெரியுமா? போட்ட உடனே மேல காஞ்சிடும். காஞ்சிருச்சா? நீங்க காஞ்சிருச்சுன்னு மேல பிச்சா என்ன ஆகும்? திருப்பி புண்ணாயிடும். ஏன்னா உள்ள எப்படி இருக்கும், இன்னும் ஆறலை. ஆனா அது ஆறுச்சுங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, எனக்கு தெரியும், எனக்கு நடக்கிறத சொல்றேன். ஆறுச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, உங்க கை கொஞ்சம் ஊறல் எடுக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஊறும், கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா தானா பிரிஞ்சு வரும். அப்போ மேல காஞ்சதுனால மட்டும் உள்ள ஹீல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அல்ல, உள்ளயும் ஹீல் ஆனா மேல தானா ரிசல்ட் தெரியும். அதேதான் சபையும் கூட. சபை உள்ள ஹீல் ஆச்சுன்னா வெளியே ரிசல்ட் தெரியும். அந்த ரிசல்ட் தெரிஞ்சுச்சுன்னா கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். முதலாவது ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிற எச்சரிப்பு, காண்பித்த மாதிரியின்படி கட்டுவதற்கு நீ எச்சரிக்கையாகிரு. மிக முக்கியம். நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தார். அங்க நோவாவுடைய விருப்பு வெறுப்புக்கு இடம் கிடையாது. ஊழியத்துல உங்க விருப்பு வெறுப்புக்கு இடம் கிடையாது. கர்த்தர் யாரை சேர்க்க சொல்றாரோ சேர்த்துக்கணும். கர்த்தர் யாரை அனுப்ப சொல்றாரோ அனுப்பணும். ஒரு நாள் நீ கஷ்டப்பட்டு பேழையெல்லாம் செஞ்சு ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடத்தி காப்பாத்தி எல்லாம் நடக்கும். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவாரு, உன் கதவை திறந்து எல்லாத்தையும் வெளியே விடு. ஆண்டவரே, இது நான் புடிச்சிட்டு வந்தேன், இதுங்கெல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். 1 வருஷத்துக்கு மேல இதோட பழகிட்டேன், எல்லாம் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுது, நான் டெய்லி சாப்பாடு போடுறேன், டெய்லி சாப்பாடு போறதுனால அதெல்லாம் என் மேல பழகிடுச்சு. அந்த நாய் நான் இல்லாம இருக்காது, அந்த பூனை நான் இல்லாம இருக்காது. ஆண்டவர் சொல்வாரு, வெளியே விடு. உள்ளே கொண்டு வந்த கீழ்ப்படிஞ்ச நீ வெளியே அனுப்புவதற்கும் கீழ்ப்படியணும். கர்த்தர் அனுப்ப சொன்னா அனுப்பணும். கர்த்தர் உள்ள கூட்ட சொன்னா கூட்டு வரணும். உங்க சுய விருப்பு வெறுப்புக்கு அங்கே இடம் இல்லை. அப்படி அனுப்புனாதான் நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். நோவாவையும் அவன் குமாரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, 2வது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷன், ஒரு தரிசனம் கொடுத்திருக்காரு. அதை உங்களுக்கு கீழே உள்ள, உங்களுக்கு அடுத்து உள்ள உங்க உதவி ஊழியன், உங்க கணவன், உங்கள் மனைவி, உங்க பிள்ளைகளுக்குள்ள நீ கொண்டு போக வேண்டும் என்றால் கர்த்தர் அவனுக்குள்ளே ஞான இருதயத்தையும் எழுப்புதல் இருதயத்தையும் கட்டளையிடணும். அப்பதான் உங்க தரிசனம் அவனுக்குள்ள போகும். கர்த்தர் யாருக்குள்ள கொண்டு போக சொல்றாரு நீங்க கொண்டு போகணும். அது ஆரோனின் பையனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆசாரிப்பு கூட்டம் தானே, அப்ப ஆரோனின் பையனா இருந்தா நல்லா இருக்குமே? இல்ல இல்ல, அவன் டேலண்டட், அவன் தான் ஆசாரியன். இல்ல, அவனை உள்ள கொண்டாடாத. நான் சொல்ற பெசலையில உள்ள கொண்டு வா. நான் அனுப்புறவன உள்ளவை. அவன் தான் அந்த இருதயம் உள்ளவன். அவனுக்கு தான் அந்த இருதயத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அவனுக்குள்ளதான் ஒரு ரிவைவல் இருக்கு. அவனை நீ பார், அவன் என்ன பண்றான்னு பார், அவனுக்கு சொல்லு, அவனை உருவாக்கு. ஒரு நாள் வரும், நான் உனக்கு சொன்னதை அவன் மூலமாய் நான் நிறைவேற்றுவேன். கடைசியாக உங்க சபை ஆவியானவரால் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சீங்கன்னா தான் உங்க சபையில மகிமை மூடும்.
சாலமோன் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்து முடித்தான். உங்க ஞானம் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதான் செய்யணும். நான் யார் தெரியுமா? என்ன மாதிரி ஞானவான் அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லைன்னா ஆண்டவர் சொல்வாரு, சாலமோனிலும் பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார், உன்னை விட பெரியவர் ஒருத்தவர் இங்கே இருக்கிறார். அவர் சொல்லுகிறபடி உங்கள் ஊழியம் நடக்கணும். அப்பதான் அந்த ஊழியத்தில் ஒரு மகிமை தங்கி இருக்கும். ஒப்பு கொடுப்போமா? இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இதன் அடிப்படையில் என் சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்படி ஞான இருதயம், எழுப்புதல் இருதயம் உள்ளதான பெசலையல்களை எனக்கு தருவீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட உதவி ஊழியர்களை எனக்கு தருவீராக. என் தரிசனத்தை சுமந்து போகிற குடும்பத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. என் தரிசனத்தை புரிந்து கொள்ளுகிற உடன் வேலையாட்களை எனக்கு கர்த்தர் கட்டளை இடுவீராக. நான் போராட முடியாது ஆண்டவரே, ஆனா என்னால அவங்களோட ஒருமனப்பட்டு ஓட முடியும். அந்த இருதயத்தை மாற்றி கொடுங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருந்தால் மட்டும் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி, இதன் அடிப்படையில் என்னை ஆசீர்வதியும். நான் இதன்படி ஒரு ஊழியக்காரனாக, உங்களுடைய தரிசனத்தை சுமக்கிறவனாக, எனக்குள் கொடுக்கப்பட்டதான அந்த எழுப்புதல் இருதயத்தை எழும்பத்தக்கதாக என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா? கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நான் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தருடையதான வார்த்தை எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக, ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. வருகிற நாட்களில் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஊழியத்துக்குள்ளேயும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்வதாக. நீர் சொன்னபடி எல்லாம் அவர்கள் செய்து முடிக்கட்டும் ஆண்டவர். நீர் சொன்னபடி எல்லாம் செய்து முடிக்கட்டும். கர்த்தருடைய மகிமை அவர்களை மூடுவதாக. ஆண்டவரே, விசேஷமாய் ஞான இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அந்த எழுப்புதல் இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கடைசியாக ஆவியானவருடைய திட்டத்தின்படி செய்ய ஷெக்கினா மகிமை மூட கர்த்தர் கிருபை தருவீராக. வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.